அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, புளியிலேருந்து எப்படி திராவகத்தை பிரிச்செடுக்கிறது, அதாவது புளியில் இருக்க டார்டாரிக் ஆசிடை எப்படி பிரிச்செடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் செய்முறை விளக்கமாக பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் 200 கிராம் புளி எடுத்திருக்கேன். புளி எடுத்து அதில் வந்து சுடு தண்ணி ஊற்றிருக்கேன். சரி, இந்த ஆசிடை வச்சு என்னென்ன பலன்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம ஆங்கிலேய சித்த ஞானிகள் வந்து இந்த பொருளை வந்து அதிகபட்சமாக உபயோகிச்சிருக்காங்க. இந்த ஒயின் பயன்படுத்துகிற இடத்துல எல்லாத்துலேயுமே முக்கியமான 2 விஷயம் என்னென்னா, ஒரு இடத்துல வந்து அசிட்டிக் ஆசிடுக்காகவும், இன்னொரு இடத்துல இந்த டார்டாரிக் ஆசிடுக்காகவும் உபயோகித்தாங்க. சரி, இப்போது இந்த மாதிரி நம்ம சுடு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜாம் மாதிரி ஆயிரும். ஜாம் மாதிரி ஆனதுக்கப்புறம் இதை நம்ம ஃபில்ட்ரு போட்டு அந்த நீரை மட்டும் பிரித்து எடுத்துக்கலாம். இந்த இருக்க கசடு எல்லாத்தையுமே நீக்கிடணும். அதில் இருக்க அந்த சாறு மட்டும்தான் வேணும். ஏன்னா தண்ணி வந்து அந்த ஆசிட் கூட சேர்ந்து ரியாக்ஷன் ஆகி அதில் இருக்க அந்த ஆசிடை மட்டும் பிரித்து எடுத்துகிட்டு வந்துடும். அதனால் நம்ம தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது இந்த ஆசிட் வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்கன்னா, அந்த டின் மெட்டல், அதாவது வெல்வங்கத்தை சுத்தப்படுத்துறதுக்காகவும், தூய்மைப்படுத்துறதுக்காகவும், கந்தகத்தை கட்டுறதுக்காகவும் பயன்படுத்தியிருக்காங்க. ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு வந்து சாறு கிடைக்கும். புளியோட சாறு வந்து கிடைக்கும். இதில் வந்து என்ன போட போகிறோம்னா, நம்ம சுண்ணாம்பு போட போகிறோம். இது வந்து கால்சியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து இது லேபில் தான் வாங்கினது. கால்சியம் கார்பனேட் அப்படின்றது வந்து நம்ம சூளையில் வந்து வாங்குறது வந்து சரியாக வராது. கல் சுண்ணாம்பும் ஒரு விதத்தில் பார்த்தோம்னா கால்சியம் கார்பனேட் தான். ஆனால் அதில் வந்து கலப்புகள் வரும். சோடியம், பொட்டாசியம், அது போல் கலப்புகள் வந்தாலும் நமக்கு தவறான ரிசல்ட்டை கொடுக்குன்றதுனால நான் லேப்லேயே வாங்கிட்டேன். நம்ம வந்து இதுக்கு பதிலாக சிப்பி சுண்ணாம்பு வந்து உபயோகப்படுத்தலாம். சிப்பி சுண்ணாம்பு போட்டோம்னா எந்த தப்பு வராது. ஆனால் அது ஃபுல்லாகவே கால்சியம் கார்பனேட் தான். இது போல் நம்ம அந்த கால்சியம் கார்பனேட்டை வந்து இந்த தண்ணியில் சேர்க்குறோம். அந்த புளியோட சாரில் சேர்க்கும் பொழுது என்ன ஆகும்னா, அதுலேருந்து ரியாக்ஷன் ஆகும். அதாவது பபுள் வரும். இப்போ நம்ம சாதாரணமாக நைட்ரிக் ஆசிடில் சுண்ணாம்பு போட்டோம்னா எப்படி பபுள் வருமோ, பொங்குமோ, அது போல் தான் இதுலேயே ஆகும். பாருங்கள். இது போல் நம்ம சுண்ணாம்பை சேர்க்க சேர்க்க இது போல் ரியாக்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த ரியாக்ஷன் முடிகிற வரைக்கும், அதாவது நம்ம போட்டு அது அந்த பிசிங் ஆகும். அந்த ரியாக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம அந்த சுண்ணாம்பை போட்டுகிட்டே இருக்கணும்னு அர்த்தம். அதனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். சேர்த்ததுக்கப்புறம் கடைசியில் அந்த ரியாக்ஷன் இதுக்கு மேலே அது பொங்காது அப்படின்ற தன்மையில் வந்து இந்த மாதிரி கீழே ஒரு சாலிடான ஒரு பொடி மாதிரி நிற்கும். அந்த பொடி என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பேர் தான் கால்சியம் டார்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புளியில் இருக்க அந்த ஆசிடை வந்து இந்த கால்சியம் கவர்ந்து இழுத்துக்கிட்டு, கால்சியமும் அந்த ஆசிடும் கலந்த ஒரு பொருளாக வந்துடும், கலவையாக வந்துடும். அந்த கலவை தான் இப்போ நமக்கு தேவை. அந்த கீழே இருக்க அந்த பொடி தான் தேவை. அதனால் மேலே இருக்க அந்த சாறு எல்லாமே அழுக்கு, இதுக்கு மேலே அந்த அழுக்கு தேவையில்லை. அதனால் அதை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து அதை கீழே ஊற்றிடலாம். நமக்கு தேவையான அந்த உப்பை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். சுத்தமாக ரியாக்ஷன் முடிகிற அளவுக்கு நீங்கள் சுண்ணாம்பு போட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லா அந்த புளியில் இருக்க முழுமையான அனைத்து ஆசிடையும் எடுக்க முடியும். அதனால் சுண்ணாம்பு பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இது வந்து அந்த உப்பு, இது பேர் தான் கால்சியம் டார்ட்ரேட். சரி, இப்போ அந்த கால்சியம் டார்ட்ரேட் வந்து ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் போட்டாச்சு. இதில் என்ன பண்ணணுன்னா, 20% டைல்யூட் பண்ண சல்ஃபியூரிக் ஆசிட், அதாவது 80% தண்ணியாக இருக்கணும், 20% 99% சல்ஃபியூரிக் ஆசிட் அதில் கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த லிக்விட் கிடைக்கும். இதை வந்து நம்ம இதில் ஊற்றணும். இப்போ இதில் என்ன ஆகுனா, சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து கால்சியத்து கூட ரியாக்ட் ஆகும். அதாவது சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஆசிட். அதனால் கால்சியத்து கூட ரியாக்ட் ஆகும். ரியாக்ட் ஆகி கால்சியம் சல்ஃபேட் அப்படின்ற ஒரு பொருளாக மாதிரி அது தனியாக கீழே நிற்கும். அந்த கால்சியம் டார்ட்ரேட்டில் இருக்க அந்த டார்ட்ரேட் அப்படின்ற அந்த வார்த்தையை மட்டும், அந்த ஆசிடை மட்டும் தனியாக தண்ணியில் விட்டுரும். இதில் வந்து நம்ம pH முக்கியமாக பார்த்துக்கணும். அதிகமாக ஆசிட் சேர்த்துக்கூடாது. ஆசிட் சேர்த்துட்டிங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிடோட கண்டென்ட்டும் நிறைய வந்துடும். அதனால் pH வந்து கரெக்டாக பார்த்து இந்த வேலையை செய்யணும். இது போல் செஞ்சிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லட்ஜாக ஒரு மாதிரி வித்தியாசமாக நிற்கும், வெள்ளை கலரில். இதில் வந்து என்ன இருக்குன்னா, கால்சியம் சல்ஃபேட்டும் இருக்குது, டார்டாரிக் ஆசிடும் இருக்குது. இப்போ நமக்கு தேவையானது டார்டாரிக் ஆசிட், அந்த தண்ணி மட்டும்தான். அதனால் இது வந்து நம்ம மறுபடியும் ஃபில்ட்ரு பண்ணணும். அவ்வளோதான். இது போல் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கும்போது இந்த கால்சியம் சல்ஃபேட் வந்து மேலே நின்றும். இதுக்கு மேலே நமக்கு அந்த கால்சியம் சல்ஃபேட் தேவையில்ல. மேலே இருக்க அந்த உப்பை நீக்கிட்டு கீழே இருக்க திரவத்தை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். அதை வந்து டார்டாரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க.